ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோமா? யாராவது ஒருத்தர் ரீகால் பண்ணுங்க. செமிகண்டக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி என்ன பார்த்தோம்? சரி, ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கு? சார். எஸ், கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கு. ஸோ எதை வச்சு நீ ஒரு மெட்டீரியலை கண்டக்டர்னு சொல்ற, இன்சுலேட்டர்னு சொல்லுவ, செமிகண்டக்டர்னு சொல்லுவ? ஸோ எதை நம்ம ஒரு மெட்டீரியலை செமிகண்டக்டர், இன்சுலேட்டர்னு சொல்றது உண்டு? சொல்லுங்கம்மா. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி இதுவே ஒரு மெட்டீரியல்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அந்த மெட்டீரியலை கண்டக்டர்னு சொல்லுவோம். இதுவே ஒரு மெட்டீரியல்ல நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இதுவே பார்ஷியலா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செமிகண்டக்டர்னு சொன்னாலே நம்ம என்ன வழக்கம், அதை எப்படி டிஃபைன் பண்றது உண்டு? கண்டக்டர் இஸ் அ வெரி குட், இட்ஸ் அ மெட்டீரியல் தட் கேன் வெரி வெல் கண்டக்ட் யுவர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுவே வந்து இன்சுலேட்டர்னா இட் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். ஆனா அதுவே இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும், சாரி, இதுவே செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் பார்ஷியலி கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம டெஃபினிஷனே கூட. ஸோ இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பேண்ட் கேப்பை வச்சியும், ஒரு பர்டிகுலர் பேண்ட் கேப்பை வச்சும் என்ன சொல்லலாம், ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்டரா, செமிகண்டக்டரா, இல்லை இன்சுலேட்டரான்னு சொல்லிடலாம். சப்போஸ் வந்து உங்களோட பேண்ட் கேப் 0வா இருந்துச்சுன்னா அதை என்ன மெட்டீரியல்னு சொல்லியிருக்கேன்? Yeah, it is conductor. If your band gap is 0 or very less, இப்படி சொல்லலாம். If your band gap is 0 or very less, then that material is called conductor. So if your band gap is greater than 3 electron volt, அந்த மெட்டீரியல் என்னன்னு சொல்லலாம்? இன்சுலேட்டர்னு சொல்லலாம். இதுவே அந்த மெட்டீரியலுடைய பேண்ட் கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக இருந்தால் என்னன்னு சொல்லலாம்? சரி, இப்போ நீங்க உங்க பிக்சர்ல பாக்குறது ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். சரி, செமிகண்டக்டர்னு சொல்லியாச்சு. ஸோ செமிகண்டக்டருக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Tell me some examples. சிலிக்கன், ஜெர்மானியம் இதுதான் வந்து நம்ம மேஜரா யூஸ் பண்றது. அது இல்லாத சில ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ரைட்டா? அப்புறம் செமிகண்டக்டர்ஸ்ல 2 டைப் இருக்கு. என்னென்ன டைப் செமிகண்டக்டர்ஸ்? இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு? So extrinsicனா it's doped semiconductor. ஓகே, அத டோப்டு செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். நம்ம நேத்து வந்து பியூர் செமிகண்டக்டரை பத்தி பார்த்தோம், which is இன்ட்ரின்சிக்கை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நான் சொல்லும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது சிலிக்கன் அல்லது ஜெர்மானியம் ஆட்டம். ஸோ சிலிக்கன் அல்லது ஜெர்மானியம் ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் வேலன்சி ஆஃப் 4. மொத்தம் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிலிக்கன் ஆட்டமும் இன்னொரு சிலிக்கன் ஆட்டமும் எப்படி இருக்கும்னா they will be attached together with a covalent bond. ஸோ இப்போ அந்த கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா இந்த சிலிக்கன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கோம், அந்த சிலிக்கன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி டொனேட் பண்றது மூலமா ஃபார்ம் ஆனது தான் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ நான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருடைய ஒரு கம்ப்ளீட்டான டயக்ராமும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் யூ வில் நாட் ஹாவ் எனி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் தெம். ஓகே, யூ வில் நாட் ஹாவ் எனி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் தெம். ஆனா எப்படி நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை உருவாக்குவாங்க? By providing some energy.
ஓகே, ஸோ பை ப்ரொவைடிங் சம் இனிஷியல் எனர்ஜி, நம்ம கையில இருந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் பட்சத்தில் அங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இட் வில் பிரேக் அவுட் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட் அண்ட் இட் பிகம்ஸ் அ free electron, and that free electron will participate in an electrical conduction process. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த இடம் காலி ஆயிடும். சரியா? which is called holes. Electron deficient or electron vacancy is otherwise called as holes. புரியுதா? காலி இடம், எலக்ட்ரான் இருந்து காலி பண்ண இடத்தை நம்ம ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் என்ன ஆகும்னா உன்னோட வேற சில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இட் வில் கோ ஆக்கியூபை தட் பிளேஸ். இட் வில் கோ அண்ட் ஆக்கியூபை தட் பிளேஸ். புரிஞ்சுதா? அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? your electrons begins to move இல்லையா? electron will begin to move. So when it begins to move, the current will flow. When the electron begins to move, the current will flow. And how the current will flow? The current will flow in the direction opposite to the electron, or in the direction of the flow of the holes, or in the direction of the flow of the holes. அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்க நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ஒரு பெக்யூலியரான கேஸ்ன்னு நான் சொல்லுவேன், which is not possible practically. எது? இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா? ஏ வந்து எப்போ நடக்கும்னா when your temperature is -273 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுதுதான் என்ன இருக்கும்? உன்னோட கண்டக்ஷன் பேண்ட்ல எந்த எலக்ட்ரானும் இல்லாம எல்லாமே உன்னுடைய வேலன்ஸ் பேண்ட்ல செட்டில் ஆயிட்டு இருக்கும். பட் it is never possible to achieve this practically. யூனிவர்ஸ்ல எந்த இடத்துலையுமே இந்த டெம்பரேச்சரை உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனா கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்தா கூட என்ன ஆயிடும்? வேலன்ஸ்ல இருந்து சில எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஸோ அப்போ வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து the space becomes vacant. All right. Okay. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம நிஜமாவே ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ அபவுட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். என்னமா? என்னது? It's doped semiconductor. Doped na doped na see, doping is a process. Note panikano. Doping is a process of adding impurities inside a semiconductor. Doping is a process in which we will add impurities inside the semiconductors. அடுத்த கேள்வி, சார், why should we add impurities inside a semiconductor? எதனால impurities ஆட் பண்ணோம்? Why should we dope a semiconductor? To enhance its conducting behavior. To enhance its conducting behavior, we are supposed to dope it. புரிஞ்சுதா? சரி சார், இதெல்லாம் ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? டோப் பண்ணா conducting behavior சொல்லுமா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க சார். Doping is a process of adding impurities inside a semiconductor. And why should we dope? Doping is done to a pure semiconductor in order to enhance its conducting behavior. அதை இன்னும் நல்லா கண்டக்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நான் இம்பியூரிட்டிஸை ஆட் பண்றேன். ஏன் சார் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் கண்டக்ட் பண்ணலையா அப்படின்னு நீ கேட்டினா, பண்ணுச்சு. எப்போ பண்ணுச்சு? நீ வெளில இருந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும்பொழுது அப்பதான் ஃப்ரீ எலக்ட்ரான் வந்தது. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஆனா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை நான் இன்னும் கண்டக்டிவா மாற்றணும்னு நினைக்கிறேன்.
அதனால நான் டோப் பண்ண போறேன். சரி, டோப்பிங் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன சார் டோப் பண்ண போறீங்க? வாட் ஷுட் ஐ டோப்? சி, ரெண்டு டைப் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் pentavalent. What do you mean by pentavalent? ஞாபகத்துல இருக்கட்டும். All 15th group elements. All 15th group elements are called pentavalent impurities. யாராவது ஒன்னு சொல்ல முடியுமா? 15th group element சொல்லுங்க. Nitrogen. நைட்ரஜன் கேஸ்மா. Phosphorus. வெரி குட். வேற? Arsenic. வெரி குட். Bismuth and bismuth. கரெக்டா? பி தானே? பி போரான்ல. பிஸ்மத் என்ன சிம்பல்? Bi, sir. I. ஆன்டிமோனி. ஸோ இதெல்லாமே 15th group element. இந்த எலமெண்ட்ஸை நான் டோப் பண்ணுவேன். தீஸ் ஆர் த இம்பியூரிட்டிஸ் தட் ஐ எம் கோயிங் டு டோப் இன்சைட் த பியூர் செமிகண்டக்டர். ஓகே, இதை தான் நான் டோப்பிங்காக யூஸ் பண்ண போற செமிகண்டக்டர்ஸ். அடுத்தது ட்ரைவேலண்ட். போரான். ட்ரைவேலண்ட்னா 13th group. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்னு சொல்லிட்டேன், நீங்க ஒன்னு சொல்லுங்க. Aluminum. வேற? Gallium. கேலியம், இண்டியம். இது எல்லாமே ட்ரைவேலண்ட். இது எல்லாமே ட்ரைவேலண்ட். ஸோ பென்டாவேலண்ட்னா பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத், இது எல்லாமே வந்து பென்டாவேலண்ட். ட்ரைவேலண்ட்னா போரான், அலுமினியம். ஓகே, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம். ரைட். இப்போ பாருங்க, இதை டோப் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். when we dope it, let's see what will happen. சரி, இந்த இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் I am going to dope pentavalent impurities. I am going to dope pentavalent impurities. Dope na என்ன அர்த்தம்? Adding into. ஆமா, ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஸோ இது சிலிக்கன். நம்ம கொஞ்சம் நான் ஏற்கனவே நேற்று பார்த்தோம். ஆனா இதுல ஒரு சிலிக்கன் ஆட்டமை தூக்கிட்டு நான் அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கேன், இந்த 4ல ஏதாவது ஒண்ணு அங்க போட்டுருவேன். புரியுதா? ஏன்னா இங்க +4 இருந்தது, இப்ப +5 ஆயிடுச்சு. ஏன் +5 ஆச்சு? பிகாஸ் த வேலன்ஸ் Pentavalent atoms. பென்டாவேலண்ட் ஆட்டம்ஸ் உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல வந்துடும். இங்க ஏற்கனவே இருந்த சிலிக்கனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தது? 4. சரியா? இப்போ இங்க இருக்க போற பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்ப இங்க என்ன நடக்கும்னா, அதோடைய 4 electrons will participate in a covalent bond.
சரியா? அது கோவலன்ட் பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போக ஒன்று காலியா பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஒன்று பேலன்ஸ் இருக்கும். புரிஞ்சுதாம்மா நான் சொல்றது? லாஜிக்கலா புரியுதா? ஏற்கனவே அங்க இருந்த சிலிக்கனுக்கு வந்து 4 இருந்தது. இப்போ நீங்க அங்க போட்ட பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டிக்கு 5 இருக்க போகுது. அப்போ அது 4 எலக்ட்ரானை வந்து ஒரு கோவலன்ட் பாண்டுக்கு ப்ரெசென்ட் பண்றது இல்லாம ஒன்று பேலன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். இதுக்கு முன்னாடி உங்க பியூர் செமிகண்டக்டர்ல நீங்க என்ன பண்ண வேண்டியது இருந்தது? ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை உருவாக்குறதுக்கு நீ எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆனா இங்க நீ எனர்ஜி கொடுக்காமலே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. So, by doping a pure semiconductor, you are able to enhance its conducting behavior. You are able to enhance its conducting behavior. அதான் இதுக்கு அர்த்தம். Clear? Yes, sir. இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? என்கிட்ட சொல்லுங்க. சரி, இப்படி டோப் பண்றது மூலமா நமக்கு கிடைக்க போற செமிகண்டக்டருக்கு பேரு N டைப் செமிகண்டக்டர். நோட் பண்ணிக்கணும். இப்படி பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்றது மூலமா நமக்கு கிடைக்க போற செமிகண்டக்டருக்கு பேரு பென்டாவேலன்ட் N டைப் செமிகண்டக்டர். பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கிறது N டைப் செமிகண்டக்டர். பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ நான் இப்படிதான் அதை வரைவேன். எல்லாத்துலயுமே இம்மொபைல் அயான்ஸ், இதெல்லாம் இதுக்கு பேரெல்லாம் இம்மொபைல் அயான்ஸ்மா. ஒரு எலக்ட்ரான் பேலன்ஸ் இருக்கும். சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். இன் N டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். In N-type semiconductor, the majority carriers are electrons. Okay, in N-type semiconductor, the majority carriers are electrons. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க. நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணிட்டு வரணும். ஓகே, நோட் பண்ணியாச்சா? Yes, sir. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்து நான் என்ன பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? Trivalent dopant. ஆமா, ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி எடுத்து டோப் பண்ண போறேன். ஸோ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? 3. அங்க ஏற்கனவே இருந்த சிலிக்கனுக்கு 4 இருந்திருக்கும். இப்போ நீங்க அந்த இடத்துல போட போற இம்பியூரிட்டிக்கு 3 தான் இருக்கு. அப்போ அதோட 3 எலக்ட்ரான் அது கோவலன்ட் பாண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போக ஒரு காலி இடம் இருக்கும். தட் இஸ் கால் ஹோல். சரி, இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்? போன வாட்டி ஃப்ரீ எலக்ட்ரான் வருது, எனக்கு புரியுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் தானே வருது, இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். Sir, the boundary electrons started moving, sir, towards the wall. So there will be flow of charges. So, electron So charge current oda flow வந்து hole oda direction ல கூட இருக்கும். So இப்போ hole fill பண்ண electron move ஆகுச்சுனா அந்த டைம்ல கூட current move ஆகும்.
வெரி குட். ஸோ எப்போ ஒரு ஹோல் கிரியேட் ஆகுதோ அந்த ஹோலை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உன்னோட எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். ஓகே, ஸோ உன்னோட எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே குதிக்கும். ஸோ இப்போ உன்னோட எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே குதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைச்சிரும், கரண்ட். ஸோ இந்த ஹோல் இங்கே வந்துடும். ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே வந்துடும். அப்புறம் திரும்பவும் வேற ஏதாவது எலக்ட்ரான் இதை ஃபில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உன்னோட ஹோல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் கன்வென்ஷனல் கரண்ட் வில் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் தி ஹோல்ஸ். And your holes are considered as a positively charged particle even if it is not a particle physically. அது பார்ட்டிக்கல் கிடையாது தான், அது எலக்ட்ரான் இருந்த ஒரு காலியான இடம். பட் ஸ்டில் சைன் கன்வென்ஷனுக்காக நம்ம அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறது உண்டு. ஏன், எப்போ ஒரு ஹோல் கிரியேட் ஆகும், எலக்ட்ரான் இல்லைன்னா ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் இல்லாத போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கெமிஸ்ட்ரி படி அதுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அதனால இந்த ஹோலுக்கு நம்ம பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். ஸோ ஹோல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், நோட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி போடுறது மூலமா எனக்கு கிடைக்கிற செமிகண்டக்டருக்கு பேரு பி டைப் செமிகண்டக்டர், நோட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் கால்ட் பி டைப் செமிகண்டக்டர். ஸோ இப்போ இங்க மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்ன, எது ஜாஸ்தியா இருக்க போகுதுங்க, ஹோல்ஸ். போன கேஸ்ல ஜாஸ்தியா இருந்தது எலக்ட்ரான்ஸ், ஆனா இந்த கேஸ்ல ஜாஸ்தியா இருக்க போறது ஹோல்ஸ். இப்போ இந்த பி டைப் செமிகண்டக்டரை எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்றேன்னு பாத்தீங்களா, ஃபுல்லா இம்மொபைல் அயான்ஸ் எலக்ட்ரான்ஸா இருக்கும். ஓகே, உன்னோட ஹோல்ஸ் தான் மொபைல் எலமெண்ட்ஸா இருக்கும், அதாவது நகரும், தே மூவ். ஓகே, தே ஆக்சுவலி மூவ். Is it clear? So n typeல வந்து கரண்டோட டைரக்ஷன் என்ன சார்? n டைப்ல தர்ஷிகா n சொல்லுங்க. typeல கரண்டோட டைரக்ஷன் சார். n டைப்னா கரண்ட் அங்க ஃப்ளோ ஆகாதுமா. n டைப்ல உன் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அப்போ நீ கரண்ட் கொடுத்தினா அது ஈஸியா கண்டக்ட் பண்ணும். ஸோ மெட்டீரியலோட கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இப்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே சார். வேற என்ன டவுட்ஸ் கேளுங்க. சார் பி டைப்ல மெஜாரிட்டி கேரியர்ஸ் பண்ணுங்க சார். யா, பி டைப்ல மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ். சார் என் டைப்ல மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான். ஓகே, n டைப்ல மெஜாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான், இம்மொபைல் அயன்ஸ் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். இங்க வந்து உன்னுடைய மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ், இம்மொபைல் அயான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அது நகராதுன்னு அர்த்தம். இங்க ரவுண்டா ப்ளூ கலர்ல போட்ட எதுவுமே நகராது. ஓகே, மெஜாரிட்டி கேரியர்ஸ் நான் சொல்றது தான் அந்த இடத்துல நகரும். புரிஞ்சுதாம்மா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு சில பேண்ட் கேப்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நான் காட்ட போற பேண்ட் கேப்ஸை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், அல்லது உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்ல இதை கேட்கலாம். இது ரெண்டு பேண்ட் கேப் டயக்ராம்ஸ் இருக்கு.
இத பார்க்கும்பொழுது உங்களால கெஸ் பண்ண முடியுமா? இது என்ன? இது என்ன? சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என் டைப் சார், செகண்ட் ஒன் வந்துட்டு பி டைப் சார். எப்படி சொல்றீங்க? ஹோல்ஸ் இதுல அதிகமா இருக்கு சார், அதுல கம்மியா இருக்கு. வெரி குட். வேற என்ன இருக்கு அதுல? அதுல அதிகமா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு சார். இல்ல வேற என்ன இருக்கு? வேற என்ன பாக்குறீங்க அதுல? இங்க பாரு, இங்க ஒரு எனர்ஜி லெவல் தெரியுதா? ஆக்சுவலா அது கீழே இறங்கி இருக்கு. இங்க இது லைட்டா மேல ஏறி இருக்கு. சரியா? இங்க கீழே இறங்கி இருக்கு, இங்க லைட்டா மேல ஏறி இருக்கு. மீன்ஸ் இதை ஈடின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? டோனார்னு. தே ஆர் டோனார்ஸ். ஓகே, டோனார்னு நீங்க எங்க பாத்தீங்க? அந்த என் டைப்ல காமிச்சோம் பாத்தீங்களா? ஸோ உன்னோட பேண்ட் கேப் லைட்டா குறைஞ்சிருக்கு. இங்கேயும் உன்னோட பேண்ட் கேப் லைட்டா குறைஞ்சிருக்கு. எப்போ? டோப் பண்ணதுனால. ஸோ இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி silicon and germanium, the energy gaps are 5.4 and 1.1 electron volts respectively. ஆக்சுவலா 5.4ங்கிறது வேற ஒரு மெட்டீரியலுக்கு, இங்க அதை எழுதிக்காதீங்க. சிலிக்கனுக்கு 1.1, ஜெர்மானியமுக்கு 0.7. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓகே, ஸோ now I'm slightly going to move forward. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம், பி டைப்ஸ் ஐ மீன் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் போட்டினா என் டைப் கிடைக்க போகுது, ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் போட்டினா பி டைப் கிடைக்க போகுது. சரி சார், இப்போ இது ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்றது? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? பாரு, I am going to produce a PN junction diode. I'm going to produce a PN junction diode here. So PN junction diode na என்ன சார்? ஒரு P type semiconductor and N type semiconductor கொண்டு வந்து ரெண்டையும் ஒண்ணா ஒட்டி வைக்க போறேன். ஸோ அப்படி ஒட்டி வைக்கும்போது இங்க என்ன நடக்குதோ அதுதான் P type semiconductor. ஆக்சுவலா அப்படி எனக்கு கிடைக்கிற எக்யூப்மெண்ட் பேர் தான் P type semiconductor. சரி, இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர்ஸ்னால நமக்கு என்ன பிரயோஜனமா? நம்ம எவ்ரிடே லைஃப்ல நமக்கு எங்க உபயோகப்படுது செமிகண்டக்டர்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா? வேற போன். கரெக்ட். ஏன் செமிகண்டக்டர்ஸ் இல்லாம போன் பண்ணவே முடியாதா? ஆக்சுவலா செமிகண்டக்டருடைய மேஜர் யூஸ் என்ன தெரியுமா? காம்ப்ளிகேட்டடான எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை ரொம்ப சின்ன இடங்கள்ல செய்ய முடியுது. சரி, நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அரௌண்ட் 1960s வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 MB 3 MBனா எவ்வளவு சின்னதுன்னு தெரியும். ஒரு போட்டோ கூட 3 MB கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு சின்ன மெமரி ஸ்டோரேஜ் இருக்கிற டிவைஸ் கிட்டத்தட்ட நம்ம ரூம் சைஸுக்கு பெருசா இருக்கும்.
ஒரு 10க்கு 10 ரூம் எவ்வளோ பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசா வெறும் 10 MB ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீ யூஸ் பண்ற 1 TB ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ நம்ம கையை விட சின்னது இருக்கு. ஓகேவா? நல்லா 64 GB பென் டிரைவ் எவ்வளோ சின்னதா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா செமிகண்டக்டர்ஸ்னால தான். ஸோ செமிகண்டக்டரால ஒரு சர்க்கியூட்டை காம்ப்ளிகேட்டடான சர்க்கியூட்டை ரொம்ப சின்ன இடங்கள்ல போட முடியும். ஓகே, நிறைய விஷயங்களை ஈஸியாக அதால் பண்ண முடியும். ஒரு செமிகண்டக்டரை வச்சு ரெசிஸ்டன்ஸையும் ஃபார்ம் பண்ணலாம், கெப்பாசிட்டரையும் ஃபார்ம் பண்ணலாம், இண்டக்டரையும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்ட் பண்ண வைக்கலாம், கண்டக்ட் பண்ணவும் வைக்கலாம். எப்படி நம்ம டோப்பிங் லெவல்ஸை மாற்றுறது மூலமாக ஒரே செமிகண்டக்டரை நம்ம கண்டக்டிவாகவும் மாற்றலாம், இன்சுலேட்டிவாகவும் மாற்றலாம். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது இதில். ஸோ இந்த அட்வான்டேஜஸை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டான லேப்டாப்ஸ். அதில் ப்ராசஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராசஸிங் சிப் வந்து 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும். 1 சென்டிமீட்டர் லென்த், 1 சென்டிமீட்டர் பிரெத், அவ்வளோதான் இருக்கும் ஒரு ப்ராசஸிங் சிப்பே. ஸோ அந்த அளவுக்கு சின்னதாக கொண்டு வர முடிஞ்சதுக்கு ரீசன் இந்த செமிகண்டக்டர் தான். ஓகே, ஸோ இப்போ அதோடைய ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பி டைப் செமிகண்டக்டரை எடுத்துக்கிறேன், ஒரு என் டைப் செமிகண்டக்டரை எடுத்துக்கிறேன். ரெண்டையும் எடுத்து பக்கத்தில் நான் வைக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பி டைப் என் டைப் எடுத்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பக்கத்தில் வைக்க போகிறேன். வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லைம்மா. நான் ரெண்டையும் ஒன்றா ஒட்டி வைக்க போகிறேன். பி என். சரி சொல்லுங்க, பி டைப்ல மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்ன, இம்மொபைல் அயான்ஸ் என்ன? Majority carriers false. Immobile ions? False. Immobile ions and negative charge. சரியா? அதுக்கேற்ற மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் என் கூடவே சேர்ந்து வரையணும். அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். நெகட்டிவ் சார்ஜ் n டைப்ல Positive charge. Positive charge. உன்னோட எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர், இம்மொபைல் அயான்ஸ் வந்து பாசிட்டிவ். Positive charge. சரி, நான் ஒன்று கேட்க மறந்துட்டேன். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் தி n டைப் செமிகண்டக்டர்? So negative. Positive. Positive. ஏன் பாசிட்டிவ்னு சொன்னீங்க? Sir, மெஜாரிட்டி again, n டைப்போட மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்ன? Electrons. electrons. பாருங்க, இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அன் என் டைப் செமிகண்டக்டர்னு கேட்டால் நீங்கள் நியூட்ரல்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மெஜாரிட்டி கேரியர்ஸ் எந்த மாதிரி இருக்கோ தேர் வில் ஆல்சோ பி சம் மைனாரிட்டி கேரியர்ஸ். பி டைப் செமிகண்டக்டர்ல மைனாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான், என் டைப் செமிகண்டக்டர்ல மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸ். மைனாரிட்டி கேரியர் நான் சொல்லும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், வெரி லெஸ் இன் நம்பர். ஸோ என் டைப்ல மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோலு, பி டைப்ல மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ். அண்ட் யுவர் செமிகண்டக்டர்ஸ் நோட் பண்ணிக்கணும், தி செமிகண்டக்டர் ஹேஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதை உங்களோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ யுவர் செமிகண்டக்டர்ஸ் வில் ஹாவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்?
With increase in temperature, the resistance will decrease. With increase in temperature, the resistance will decrease. உங்களோட கண்டக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கிட்டே போனீங்கன்னா ஐ மீன் டெம்பரேச்சர் அதிகமாக்கிட்டே போனீங்கன்னா உன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஆனால் உன் செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீ டெம்பரேச்சர் அதிகமாக்கிட்டே போனீங்கன்னா உன் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகும். ஓகே, இன்னொரு விஷயம், வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் த மைனாரிட்டி கேரியர்ஸ் கான்சன்ட்ரேஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் த மைனாரிட்டி கேரியர்ஸ் கான்சன்ட்ரேஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். Sir, can you repeat, sir? With increase in temperature, the minority carriers concentration will also increase. அதாவது நம்பர் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன் டெம்பரேச்சர் நீ அதிகமாகிட்டே போனீங்கன்னா. ஆக்சுவலாக அதுதான் ரீசன் உன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையறதுக்கு. ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. இப்போ நான் ஒரு கதை மாதிரி சொல்லுவேன். இதை எல்லாரும் கவனமாக கேட்கணும். கேட்டுட்டு உனக்கு புரியுற மாதிரி நீ உன் நோட்ல எழுதிக்கணும். மொத்தம் 3 கண்டிஷன் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், நோ பயாசிங். செகண்ட், ஃபார்வர்ட் பயாசிங். தேர்ட், ரிவர்ஸ் பயாசிங். இந்த 3 பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், பயாசிங்னா என்ன? What do you mean by biasing? பயாசிங்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பயாசிங். ஃபர்ஸ்ட்ல நான் பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு என் டைப் பி டைப் எடுத்துக்கிட்டேன், ரெண்டையும் ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்படி ஒட்டி வைக்கும்பொழுது என்ன ஆக போகுதுன்னு கவனமாக கவனிங்க. லிசன் டு வெரி 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 கேர்ஃபுல்லி. கவனமாக கவனிங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல எழுதாதீங்க. எஸ், நீங்கள் இதை ஒட்டி வச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, all the majority carriers near the boundary or near the junction will recombine. ஓகே, ஒன்றுக்கு ஒன்று ரீகம்பைன் ஆகும். எது ரீகம்பைன் ஆகும்? மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஸோ இங்கே இருக்கிற உன்னோட ஹோலும் இங்கே இருக்கிற எலக்ட்ரானும் ரீகம்பைன் ஆகும். சரி சார், ரீகம்பைன் ஆனால் என்ன ஆகும்? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜில் ரெண்டும் சேர்ந்து அப்படியே அன்ஹைலைட் ஆகிடும், ஒன்றுமே இல்லாத போயிடும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஹோலும் இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் ரீகம்பைன் ஆகும். சரி, அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஹோலும் ரைட் சைடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் ரீகம்பைன் ஆகும். ஏன்? ரெண்டையும் நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்களா? ஒட்டி வச்ச உடனே என்ன ஆகும்? உன்னோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரீகம்பைன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்க சார், அப்போ எல்லா சார்ஜுமே எல்லா மெஜாரிட்டி கேரியர்ஸுமே அப்போ ரீகம்பைன் ஆகிடுமா? ஒன்றுமே இல்லாத போயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன ஆகும்னா, பவுண்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில சார்ஜஸ், ஒரு சில மெஜாரிட்டி கேரியர்ஸ் ரீகம்பைன் ஆன உடனே there will be a depletion region forming. அது என்னது சார் டிப்ளீஷன் ரீஜியன்னா என்ன? டிப்ளீஷன் ரீஜன் இஸ் சம்திங் லைக் அ பேரியர். ஒரு தடுப்பு மாதிரி உருவாகிடும்.
ஏன் சார் அந்த தடுப்பு உருவாச்சு? ஏன் ஃபர்ஸ்ட் 2 காலம்ல இருந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் மட்டும் ரீகம்பைன் ஆச்சு, 3வது காலம்ல இருக்கிற மெஜாரிட்டி கேரியர்ஸ் ரீகம்பைன் ஆகாதா அப்படின்னு கேட்டா, மொத்த 2 காலம்ல இருக்கிற மெஜாரிட்டி கேரியர்ஸ் ரீகம்பைன் ஆன உடனே என்ன ஆயிடும்னா, இந்த இம்மொபைல் அயான்ஸ் இருக்கு பாத்தியா, இந்த immobile ions என்ன பண்ணிடும், it will produce a strong electric field in this direction. It will produce a very strong electric field in this direction which will restrict more electrons to recombine. சரி சார், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் முன்னாடி ஏன் இல்லாம இருந்தது? முன்னாடி ஏன் இல்லாம இருந்துச்சுன்னா, before recombination both p type and n type semiconductor had equal number of positive and negative charges in them. They were neutral in nature. புரியுதா? before the recombination எப்படி சொல்லலாம்னா, both n type and p type semiconductors had equal number of positive and negative charges in them, so they were neutral in nature. அப்போ அந்த electric field இல்லாம இருந்தது. Now when this happened, when this recombination happened, அப்பதான் இந்த electric field develop ஆச்சு. So once this electric field develop ஆன பிறகு என்ன ஆயிடும்னா, உன் நெகட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக முடியாது. உன் பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக முடியாது. ஐ ரிப்பீட் லிசன். நம்ம இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயே படிச்சிருக்கோம். நோ நெகட்டிவ் சார்ஜ் வில் மூவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். நோ பாசிட்டிவ் சார்ஜ் வில் மூவ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்படியே இருக்கும். அதனால தான் நான் இதுக்கு பேர் பேரியர்னு சொல்றேன். Okay, so this region is called depletion region. This region is called depletion region, and it will have its own potential called barrier potential. And it will have its own potential called barrier potential. நான் repeat பண்றேன், கவனமா கவனிங்க. When p and n type semiconductors were put together, all the majority carriers near the junction recombines. Okay, after few majority carriers recombine, there will be a region that forms, which is called as a depletion region. Once the depletion region forms, no more recombination of your charges will take place. Okay. டெக்ஸ்ட்புக்ல என்ன டயக்ராம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் இங்க தரேன். புரியுதுங்களா? எலக்ட்ரான் டிஃப்யூஷன் சொல்றாங்க. அப்போ உன்னோட எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இருக்கு, இந்த வழியில தான் உன் எலக்ட்ரான் போயிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஹோல் டிஃப்யூஷன், இங்க 2 இடத்துலயும் ஹோல் இருந்திருக்கும், அந்த ஹோல் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போயிருக்கு. ஸோ அதுக்கு பேரு ஹோல் டிஃப்யூஷன்.
சார் இந்த ப்ராசஸ் பேர் தான் பயாசிங்கா சார்? இல்ல நோ பயாசிங்னா நீ பேட்டரியை கனெக்ட் பண்ணாம நடக்கிறது தான் நோ பயாசிங். சரியா? இதை நீ வந்து ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் பிஎன் டைப்பை பக்கத்துல வச்சதுனால நடக்குதுப்பா. நீ பேட்டரியால இது நடக்கல. ஸோ இப்போ அடுத்த இதுல வந்து நான் பேட்டரி போட போறேன், அப்போ என்ன ஆகுதுன்னு பாரு. ஓகே சார். ஸோ நீங்க இதை எழுதிக்கோங்க, இல்லை மறந்துடும். எல்லாருமே நான் இப்போ என்ன சொன்னனோ அதை அப்படியே கதை மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமாமா? என்னம்மா சவுண்டே காணோம், எழுதிட்டீங்களா இல்லையா? எழுதியாச்சு சார். இல்லை சார். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பயாசிங். நோ பயாசிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கண்டிஷனுக்கு பேரு ஃபார்வர்ட் பயாசிங். நல்லா கவனமா காதுல கேட்டுக்கோங்க. நான் இதே டயக்ராமை ஆல்டர் பண்ண போறேன், ஆனா நீங்க புதுசா தான் வரையணும். ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு சொன்ன உடனே நீ பேட்டரியை கனெக்ட் பண்ண போற. ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்னா உன்னோட பி டைப் செமிகண்டக்டரை பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியோட கனெக்ட் பண்ணும். உன்னோட என் டைப் செமிகண்டக்டரை நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். ஞாபகத்தில் இருக்கட்டும். உன் பி டைப் செமிகண்டக்டரை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோடையும் உன்னோட என் டைப் செமிகண்டக்டரை நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பயாசிங் கண்டிஷன். ஓகே, சரி. இப்போ என்ன சார் நடக்கும்? இங்க பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு, இங்க நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு. ஸோ இப்போ நீ இங்க பார்த்தீங்கன்னா
எல்லா ஹோல்ஸ்மே பாசிட்டிவ்லி சார்ஜ். இப்போ என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இந்த ஹோல்ஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணி இது உள்ள தள்ளிடும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் டெர்மினல் இந்த எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணி உன்னுடைய டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ள தள்ளி விட்டுரும். ஸோ அப்படி தள்ளி விட்ட உடனே என்ன ஆகும்னா உன்னோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே வரும், ஹோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ என்ன ஆகிடும், the width of your depletion region will reduce. The width of your depletion region will reduce. இப்படி ஆயிடும். Like this. இதோட width பாத்தீங்கன்னா VB prime. VB prime னு சொல்லலாம். VB prime is the width of the depletion region during forward biasing condition. So VB prime is equal to VD minus VB. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேட்டரி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட வித் குறையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உன்னோட விடி அதிகமாக அதிகமாக உன்னோட விபி பிரைம் கம்மியாயிட்டே வரும். சரியா? இஃப் கவனமாக கவனிக்கணும், இஃப் விடி இஸ் ஈக்குவல் டு விபி, இங்கே இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உன் டிப்ளீஷன் ரீஜனுடைய பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக நீ வெளியில இருந்து கனெக்ட் பண்ணுற பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா என்ன ஆகிடும், VB prime becomes 0, means your depletion region width completely goes to 0. அப்ப barrier இருக்காது. So barrier இல்லனா flood of electrons start flowing. உன் எலக்ட்ரான் அழகா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஓட ஆரம்பிச்சிடும். உன்னோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஓட ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்ச உடனே கரண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். இப்போ வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகலை, ஏன்னா நடுவில் பேட்டரி இருக்கு. உன்னோட எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ ஆக விடாமல் அந்த பேரியர் தடுத்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கண்டிஷனில் நீ எக்ஸ்டர்னலாக போடுற பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் உன் பேரியர் வித்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உன்னோட டிப்ளீஷன் ரீஜனோட வித் கம்ப்ளீட்டாக 0 ஆகிட்டு உன்னோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரைட் சைடில் போயிடும். ஸோ ஒன்ஸ் உன்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ ஆக ஆரம்பித்த உடனே நம்ம என்ன சொல்லிடலாம், your diode starts conducting electric current அப்படின்னு சொல்லிடலாம். So in forward biasing condition, your diode will be in a conducting state. In a forward biasing condition, your diode will be in a conducting state. சார் அப்போ ரிவர்ஸ் பயசிங் வந்து இதோட ஆப்போசிட், அதாவது கண்டக்டிங்ல இருந்து இன்சுலேட்டரா மாறிடுமா சார், ரொம்ப ஹையான பேட்டரி கொடுத்தா? பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங் கண்டிஷன் நான் சொல்கிறது திருப்பி நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ when the forward whenever your p type is connected to positive terminal and your n type is connected to the negative terminal, that is when your diode will be in a forward biasing condition. மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், during forward biasing condition என்ன நடக்கும், the depletion region's width will decrease. Based on your VD, the depletion region width will decrease. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, if VB equal to VD என்ன ஆயிடும், the depletion region width will completely go 0. சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுங்க சார். Whenever your p type is connected to
a positive terminal of a battery or n-type is connected to a negative terminal of the battery, that is when it will be in a forward biasing condition. Okay. அப்புறம் during forward biasing condition, the width of your depletion region will reduce depending on the amount of battery, depending on the battery that you connect, depending on the potential of your battery, the width of your depletion region will change. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, if the potential of the battery and your depletion region were equal, என்ன ஆயிடும்? The Diode depletion, starts to conduct electric. yeah, the depletion regions with completely goes zero and it starts conducting electric current. Some point. Next போலாமா? Yes, sir. Reverse biasing condition. ஸோ ரிவர்ஸ் பயாசிங்னு சொன்ன அடுத்த செகண்ட் உன்னோட பி டைப்பை நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோடையும் உன்னோட என் டைப்பை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆகும்? சார் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்க டிப்ளீஷன் ரீஜன் வந்து அதிகமாகணும் சார். வெரி குட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உன்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி வந்து என்ன பண்ணிடும்? இட் வில் அட்ராக்ட் எதை? ஹோல்ஸ் சார், ஹோல்ஸ். ஆமாம், ஹோல்ஸை அட்ராக்ட் பண்ணி உன்னோட டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ டிப்ளீஷன் ரீஜனோட வித் பெருசாச்சுன்னா என்ன ஆகிடும்? கண்டக்ஷன் நடக்குமா? நடக்காது சார், இன்சுலேட்டராக மாற வாய்ப்பு இருக்கு அதிகமாச்சுன்னா ரொம்ப. ஸோ உன்னுடைய டயோட் இன்சுலேட்டராக மாறிடும். தேர் வில் பி நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ். ஸோ டிப்ளீஷன் ரீஜனோட வித் இவ்வளோ பெருசாகிடும். VB double prime. So VB double prime is equal to என்ன ஆகும் தெரியுமா? VB plus VD. It will be VB plus VD. What do you mean by VB plus VD? எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கான பேட்டரி போடுறியோ அந்த அளவுக்கு உன் டிப்ளீஷன் ரீஜனோட வித் பெருசாயிட்டே போகும். VB double prime is the width of your depletion region. VB is the width of your depletion region in no biasing condition. And VD is the potential of your battery. So நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேட்டரி போடுறியோ அந்த அளவுக்கு உன் டிப்ளீஷன் ரீஜனோட வித் பெருசாயிட்டே போகும். அதான் இது கண்டிஷன். சார் அப்போ இதுல வந்து the depletion region வந்து ஃபுல்லா அடிச்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல சார்? இங்க என்ன ஆகுமா? டிப்ளீஷன் ரீஜன் ஃபுல் பி டைப் என் டைப்ல இருக்க எல்லா சைஸும் சேர்ந்து கூட உள்ள வர மாதிரி இருக்குமா சார்? அதாவது இந்த சைஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமாம் சார். வெரி குட், வெரி குட் கொஸ்டின். வாய்ப்பு இல்லை. ஏன்னு நான் சொல்றேன் பாரு. கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். இந்த டாபிக்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டாபிக்ல நான் அதை பத்தி பேசுறேன். ஆனா இப்போதைக்கு என்ன சொல்லலாம்னா உன் டிப்ளீஷன் ரீஜன் வந்து உன் டயோடோட வித்துக்கு வராது. There is a reason. I'll discuss in the next topic.
ஸோ இப்போ இங்க கரண்டே வராதா சார் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, சுத்தமா கரண்டே வராதா அப்படின்னு கேட்டா வரும். எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன விஷயம் அது? மைனாரிட்டி கேரியர்ஸ். மைனாரிட்டி கேரியர்ஸ் என்ன பி டைப்ல? electrons. Electrons, sir. என் டைப்ல ஹோல்ஸ். இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹோல்ஸால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல போக முடியும். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானாலையும் இவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக முடியும். ஸோ உன்னோட மெஜாரிட்டி கேரியர்ஸால ரீகம்பைன் ஆக முடியாம போனாலும் உன் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரீகம்பைன் ஆகும். ஆனா அதுல என்ன பிரச்சனை? யுவர் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் வெரி 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 லெஸ். So the amount of current that's been produced due to a minority carrier. So இப்படி சொல்லணும். First எடுத்தோடனே during the reverse biasing condition there will be no recombination of your electron happens. First point. ரெண்டாவது point. But minority carriers are in a situation to recombine. And they produce a very small amount of current called drift current or reverse saturation current. அதுக்கு பேரு called drift current or reverse saturation current. புரியுதா? Yes, sir. சரி, இப்போ உங்களோட சர்க்கியூட்ஸ்ல நான் யூஸ் பண்ணும்போது டயோட இந்த மாதிரி போட மாட்டேன். யுவர் டயோட்ஸ் வில் பி இன் திஸ் ஷேப். இதுதான் டயோடோடைய சிம்பிள். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு லைன் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட். எப்பவுமே இந்த வெர்டிக்கல் லைன் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் என் டைப் இருக்கிற சைடு. இந்த வெர்டிக்கல் லைன் இல்லாத பக்கம் பி டைப் இருக்கிற சைடு. நோட் பண்ணிக்கோங்க. இதை மாத்தி எழுதினீங்கன்னா மொத்த சம்முமே தப்பாயிடும். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் இருக்கிற பக்கம் என் டைப் இருக்கும். ஓகே, அந்த வெர்டிக்கல் லைன் இல்லாத பக்கம் பி டைப் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டயக்ராம்ஸ் காட்டுறேன். இது எல்லாமே உங்களோட என்சிஆர்டியில் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை பாருங்க, நீ உங்களுக்கு தானாவே புரியும். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுமா? So forward biasing. ஸோ 3 ஃபார்வர்ட் பயஸ். அங்கே வந்து உன்னோட பொட்டன்ஷியல் பேரியர் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கு. ஓகே, 2 நோ பயஸ். அதாவது அவங்க லோ சாரி என்ன இருக்கு? ஓ சாரி இது வந்து வேற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்.
ஸோ இப்போ 1 வந்து நோ பயாசிங் கண்டிஷன் வித்தவுட் பேட்டரி. இப்போ நீ கம்மியான வோல்டேஜ் இருக்கிற பேட்டரி போட்டனா என்ன ஆகுது? உன் பேரியர் பொட்டன்ஷியல் கொஞ்சம் குறையுது. ஓகே, அப்புறம் ஹை வோல்டேஜ் போட்டினா உன்னோட பேரியர் பொட்டன்ஷியல் ரொம்ப குறையுது. அண்ட் அவனும் என்ன சொல்லிட்டான்? யுவர் டயோட் இஸ் இன் விச் பயாசிங்? இட் இஸ் அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்ல நீ பொட்டன்ஷியல் அதிகமாக உன் பேரியரோட வித் குறையும். அழகா காமிச்சிருக்கான் பாருங்க இங்க. சரி, சப்போஸ் இப்படி வச்சுக்கலாம். 1 2 3 நீங்க எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நோ பயாசிங். அப்போ நம்பர் 1 எதுக்கு கொடுப்பீங்க? நோ பயாஸ் சார். இப்போ பாருங்கம்மா, இப்போ நீ இதை மறந்துடுங்க கம்ப்ளீட்டா. இப்போ இது இல்லை, இது வந்து உன்னுடைய பொட்டன்ஷியல் பேரியருடைய ஹைட். 1 2 3 இருக்கு. 1 வந்து எந்த பேரியரா இருக்கும்? எந்த கண்டிஷனுக்கு பேரியரா இருக்கும்? ஃபார்வர்ட் பயாசிங்கா ரிவர்ஸ் பயாசிங்கா? ரிவர்ஸ். ரிவர்ஸ். 2 நோ பயாசிங். 3 ஃபார்வர்ட் பயாசிங்கா இருக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பயாசிங் உடைய பேரியர் வித் வந்து நோ பயாசிங்கோட கம்மியா இருக்கும். ஸோ 3 will be forward biasing, 2 will be no biasing and 1 will be reverse biasing. இப்படியும் மாத்தி கேட்கணும். ஓகே, புரிஞ்சுதா? சார் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க சார். சப்போஸ் இந்த மாதிரி அவன் சொல்ல, உன் டயோடு வந்து ஃபார்வர்டில் இருக்கணும் சொல்ல, ரிவர்ஸில் இருக்கணும் சொல்ல, நார்மலாக வந்து இந்த மாதிரி பொட்டன்ஷியல்ஸோட ஹைட்டு கொடுத்துட்டு எந்த பொட்டன்ஷியல் எதுக்குரியதாக இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, ரெண்டாவதாக இருக்கிறது வந்து நோ பயாசிங்காக இருக்கும். நம்பர் 2 கேன் பி நோ பயாசிங். ஏன்னா அது எப்படி இருக்கு? 1 விட கம்மியாக இருக்குது, ஆனால் 3 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போதான் நீங்கள் யோசிக்கணும். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? உன் ஃபார்வர்ட் பயாசிங் கண்டிஷனில் உன் பேரியர் வித் குறையும். ஸோ யுவர் ஃபார்வர்ட் பயாசிங் கண்டிஷன் வில் ஹாவ் அ பேரியர் வித் லெஸ் தேன் நோ பயாசிங். ஸோ 3 வில் பி ஃபார்வர்ட் பயாசிங் பொட்டன்ஷியல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன் ரிவர்ஸ் பயாசிங்கில் உன் பொட்டன்ஷியல் பேரியரோட வித் பெருசாகும். ஸோ உன் பொட்டன்ஷியல் பேரியரோட வித் பெருசாச்சுன்னா அது 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் ரிட்டன். எஸ் சார். சார் பயாசிங்கோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்ன சார்? பயாசிங்னா நீ பேட்டரி கனெக்ட் பண்றதுக்கு பேர் பயாசிங்மா. ஓகே சார், தேங்க்யூ. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். நெக்ஸ்ட் ஐவி கேரக்டரிஸ்டிக் கிராஃப். ஸோ ஆனால் டயக்ராம்ல வந்து 1 வந்து வித்தவுட் பேட்டரி அப்படின்னு இருக்கு. அப்போ வித்தவுட் பேட்டரினா நோ பயாசிங். திருப்பி சவுண்டா சொல்லுங்கம்மா. ஸோ டயக்ராம்ல கீழே வந்து 1 வந்து வித்தவுட் பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் அதை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அது கொடுத்தா இப்படி எழுதலாம். இன்கேஸ் அதை கொடுக்காம வெறும் இதை மட்டும் கொடுத்துட்டு இதுல எது ஃபார்வேர்டு ரிவர்ஸு அது மாதிரி கேட்டானா இப்படிதான் எழுதணும்னு சொல்றேன். இதை பார்க்காதீங்க. இதுக்கு இது சரிதான், ஆனா இல்லாமலும் கேட்க முடியும். ஓகே சார் ஃபார்வர்ட் பயாஸ்னா நம்ம பேட்டரி யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஃபார்வர்ட் பயாசிங்ல பேட்டரி யூஸ் பண்ணுமா? எப்படின்னா பி டைப்பை எடுத்துன்னு போய் பாசிட்டிவ் ஓடியும் என் டைப் எடுத்துன்னு போய் நீ நெகட்டிவ் ஓடியும் கனெக்ட் பண்ணினா பி டைப் அது ஒரு பத்திய பி டைப்பு. ஸோ இப்போ இந்த பி டைப்பை நீ எடுத்துட்டு போய் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோடையும் இந்த என் டைப்பை எடுத்துட்டு போய் நீ நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணினா உன் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்ல கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகும். புரிஞ்சுதா? அந்த டயக்ராம்க்கு கீழே வித்தவுட் பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. எதுமா? இங்கே தானம்மா. 1. ஸோ அப்படி இருந்தா இதுல எது வரும்னு கேட்குறான்.
சரியா? இப்போ பேட்டரியே நீ கனெக்ட் பண்ணலனா உன் பேரியர் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்குமா? நீ பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன் பேட்டரி பொட்டன்ஷியல் கம்மியாயிடும்ங்கிறத காட்டுறாங்க இதுல. சரியா? குழப்பிக்காதீங்க. ஓகே IV கேரக்டரிஸ்டிக் கிராஃப். நீ கொடுக்குற பொட்டன்ஷியல், அதனால டெவலப் ஆன கரண்ட். இதை பேஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு டிரா அன் IV கேரக்டரிஸ்டிக் கிராஃப். பாருங்க. இதுல என்ன தெரியுது? கவனமா இருக்கணும். இது ஃபுல்லா ஃபார்வர்ட் பயாசிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. லெஃப்ட் சைடில் இது ஃபுல்லா ரிவர்ஸ் பயாசிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்க ஃபார்வர்ட் பயாசிங் பொட்டன்ஷியல் கொடுக்க 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 எந்த விதமான பொட்டன்ஷியலுமே டெவலப் ஆகல. அதாவது எந்த விதமான கரண்ட்டுமே வரல. திடீர்னு திடீர்னு நீங்க ஏதோ ஒரு அளவுக்கான பொட்டன்ஷியல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சடனா உன் கரண்ட் அதிகமாகுது. ஏன்? அந்த இடத்துல தான் என்ன நடக்குது? உன் VB is equal to VDன்னு ஒரு கண்டிஷன் சொன்ன பார்த்தியா? வேர் flood of electron will flow. அந்த கண்டிஷனை இங்கே தான் மீட் பண்ணும். ஸோ ஜீரோலேருந்து உன்னோட கரண்ட் ஜீரோவாகவே கண்டினியூ ஆகும் 0.6 வரைக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சடனாக ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலில் உன் கரண்ட் பீக் ஆகிடும். இட்ஸ் வில் பீக் அவுட். ஸோ தட் பொட்டன்ஷியல் ஓவர் தேர், அதான் என்ன கண்டிஷன்? VB ஈக்குவல் டு VD கண்டிஷன் அது. சரி, இப்போ லெஃப்ட் சைடில் என்ன பயாசிங்னு சொன்ன? ரிவர்ஸ் பயாசிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ பேட்டரியை அதிகமாகிட்டே போகிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்டிங்களா? அந்த டவுட்டுக்கு இதுதான் ஆன்சர். கவனமாக கேட்டுக்கோங்க. யாரோ கேட்டாங்க, சார் அப்போ பேரியர் பொட்டன்ஷியல் பெருசாயிட்டே போய் டயோட் அளவுக்கு பெருசாயிடுமா ரிவர்ஸ் பயாசிங்லன்னு கேட்டிங்க. இப்போ பாரு, நீ ரிவர்ஸ் பயாசிங் பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே போற, சுத்தமாக கரண்ட்டே வரல. சுத்தமாக உன் கரண்ட்டே வரல. திடீர்னு எக்கச்சக்கமாக கரண்ட் அதில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு விஷயம் நீ நோட் பண்ணணும். இங்க ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா? நான் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல அதை வரையல. அங்க ஒரு சின்ன கேப் இருக்கு. இந்த கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உன்னோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் சொன்னல ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷன்ல உன்னோட மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் ரீகம்பைன் ஆகாது, ஆனா உன் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரீகம்பைன் ஆகும்னு சொல்லி அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆன ரொம்ப மினிமமான கரண்ட் தான் இந்த கேப். சரி, நீ என்ன பண்ற? ரிவர்ஸ் பயாசிங் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போற. அதாவது உன் பேட்டரியோடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணே போற. அப்போ உன் பேரியர் வித்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ யாரோ ஒருத்தர் கேட்ட மாதிரி, அப்போ அந்த வித் பெருசாகி 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 டயோட் சைஸ்க்கு போயிடுமானா போகாது. நடுவில் என்ன ஆயிடும் தெரியுமா? as you keep on giving energy to the diode, using that energy, electrons will break out of the covalent bond. The electrons will break out of the covalent bond. And suddenly a flood of electron will start flowing. Now repeat pandra, if you go on keep increasing the reverse biasing potential, all the electrons that are in the covalent bond will acquire enough energy to break out of it, and suddenly a flood of electron will flow. ஆனா அது டயோடுக்கு நல்லதான்னு கேட்டா நல்லது கிடையாது. That is called breakdown. Okay, that is called a breakdown, which is otherwise also known as the avalanche breakdown. அப்போ உன் டயோடு எரிஞ்சு போயிடும். நோட் பண்ணிக்கணும். when you keep on increasing the reverse biasing potential, at a certain point all the electrons that are in a covalent bond will acquire enough energy to break out of the covalent bond, and suddenly a flood of electron will start flowing. Okay, and which leads to a breakdown in a diode, and it is called as the avalanche breakdown. It is called as the avalanche breakdown. Okay, clear? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இதுல இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்டுக்கும் சரி போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் சரி இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம்.
ஸோ இங்க பாருங்க, இது ஃபார்வர்ட் பயாஸ், இது ரிவர்ஸ் பயாஸ். பி டைப்பை நான் பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணா டயோட் ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும். இதே பி டைப்பை நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியோட கனெக்ட் பண்ணனா இட் வில் பி இன் ரிவர்ஸ் பயாஸ். நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் உன் டயோடுடைய ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஏதாச்சும் டவுட் இருக்கா? No, sir. Okay, so I'll stop here today. நம்ம next class வரும்போது rectifiers and logic gates பார்ப்போம். அதோட இந்த சாப்டர் முடியுது. ஆக்சுவலாக உங்களோட 12th போர்ஷனே அதோட முடியுது. நான் ப்ளஸ் அதுல இருந்து எப்படி ப்ராப்ளம்ஸ் போடணுங்கிறத நெக்ஸ்ட் வீக் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். Thank you, Thank you, sir. sir. Thank you, sir.